கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து நாங்கள் தியானம் பண்ணுவோம். பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவரும் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி ஜெபம் என்று நாம் இந்த வேத பகுதியை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதியாக தம்முடைய சீசர்களுக்காகவும் அதற்கு பின்பதாக அவர் மூலமாக சந்திக்கப்பட போகிறவர்களுக்காகவும் ஆண்டவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்த காரியத்தை தான் இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் பிதாவை நோக்கி அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். பிதாவே, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டுகிறேன். இன்றைக்கு அடுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்படியானால் எப்படி ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான் என்றால், யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லும் பொழுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனால் எவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் முன்குறிக்கப்பட்டதோ ஆயத்தமாக்கப்பட்டதோ அவர்களை இந்த உலகத்தில் அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நபர்களாக காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரையும், அதாவது தேவனாகிய அந்த சர்வ வல்லமுள்ள தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால தான் அந்த நித்திய ஜீவனை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ளலாம். இன்று உலக மக்களுடைய பார்வையில் இயேசுவை எவ்விதமாக பார்க்கிறார்கள்? அவர் ஒரு சாதாரண ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய கடவுளாக அநேகர் பார்க்கிறதை பார்க்கிறேன். அல்லது அவர் ஒரு சிறந்த மனிதன் என்று சொல்வதை அநேக நேரங்களிலே என் காதுகளிலால் நானும் கேட்டது உண்டு. ஆனால் சத்தியம் என்ன என்பது அவர்களுக்கு விளங்காத புதிராகவே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை தேவன் எங்களுக்கு அதை விளங்க பண்ணினார் என்று பேதுரு கூட அந்த வார்த்தையிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து யார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும், வான பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படி அதை உண்டாக்கினார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, தம்முடைய வார்த்தையினால் அவைகளை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லப்படும் பொழுது வெளிச்சம் உண்டானது. அப்படியானால் இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது வல்லமை உள்ளது. ஆம், அது வல்லமை உள்ளது. காரணம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வோம். அப்போ வார்த்தை யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்து வந்தது நிமித்தம் அவருக்கு விடப்பட்ட பேர் இயேசு. ஆனால் அவருடைய மெய்ப்பேர் வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையாகிய தேவனும் பிதாவாகிய தேவனும், ஆமே ஸ்தோத்திரம், அவர்கள்தான் முழு அண்ட சராசரங்களை உண்டாக்கினதை நாம் இதிலே அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் உலகம் இதை அறிந்து கொள்ளவும் இல்லை, இதை விசுவாசிக்கவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். ஆமேன். இயேசு சொன்னார், யோவான் 14:6 சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை போக முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். வேறு ஒரு வழி இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார், நானும் ஒரு வழி என்று சொல்லியிருப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தினுடைய ஆழத்தை பார்க்கிறோம், அதனுடைய கருத்தை நன்றாக அவதானிக்கும் பொழுது, ஆமீன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனண்டை ஒரு மனிதன் போக வேண்டுமானால், ஆமீன், ஸ்தோத்திரம், அவனுக்கு ஒரே ஒரு வழிதான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் தேவனுடைய குமாரன், சர்வலோக பாவத்தையும் சுமந்து தீர்த்தார், அதனால் என் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், யோவான் 1:12 வாசனத்தின்படி அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து, அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நித்திய ஜீவன் என்பது நித்திய காலமாக இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமா மற்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் சதா காலமும் இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கின்றாரோ அவரோடு கூட நாம் வாழப்போகின்ற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். அதாவது இந்த பூமியிலும் இயேசுவே என்று அவரை பின்பற்றுகிறோம். மரணத்துக்கு பின்பதாக நம்முடைய ஆத்துமா, ஆமீன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ அவரோடு கூட சதா காலங்களும் அவரோடு கூட வாழப்போகிற வாழ்க்கையை தான் சொல்லுகிறது நித்திய ஜீவன். காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு தரம் மரித்தார், பின்பு அவர் மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இனி அவர் மரிப்பதில்லை. ஆதலால் அவரை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அவரோடு கூட நிலைத்திருப்பான். இதுதான் நித்திய ஜீவம். ஆனால் எல்லாரும் தேவன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோவான் 17:2, பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களுக்கே அந்த நித்திய ஜீவன் உரித்தாகும். ஆமேன். ஆதலால் நாம் இன்னும் இயேசுவையும் பிதாவை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் அதிக பிரயாசப்படுவோம். தேவனையும் இயேசுவை அறியாதவர்களுக்கு அறிவிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் திரளான சலந்த பொழுது அவரை விசுவாசிக்கிற கிருபை உங்களுக்கும் எனக்கு கிடைத்திருக்குது. ஆதலால் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், செவிமடுக்கிறவர்கள், இதை அறியாத மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லி அவர்களை தேவனுடைய வழி நடத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு விசுவாசித்து ஏற்று அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக உம்முடைய அதிகாரம் கொடுத்தி, ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு அறிவித்து அவர்களை தேவனண்டை கொண்டு வர தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.